ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்களா? பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு. நம்ம பனானா கேக் தான் ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறோம். அதனால ஏர் ஃப்ரையரை முன்னாடியே நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஒரு 3 to 5 மினிட்ஸு 160 டிகிரியில் அது பண்ணி வச்சுட்டு, நம்ம இந்த பக்கம் ஒரு பவுல் எடுத்து இதில் 2 நல்ல பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கிறோம். அதை நல்லா ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு நசுக்கி எடுத்துடுறோம். ஃபோக் ஸ்பூனு இல்லைன்னா நம்ம இந்த விஸ்கரை வச்சு கூட நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஃபோக் ஸ்பூனில் கலந்துட்டா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு முட்டையை நல்லா அப்படியே உடச்சி ஊற்றி அது கூட ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆயில் 1/4 கப்பு. நான் இது எல்லாமே அந்த கப் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் போடுறேன். நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் கேக்கு இந்த ஏர் ஃப்ரையரில். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி நான் அவனில் செஞ்சு போட்டிருக்கேன். அதுவுமே நம்ம வீடியோ சேனலில் இருக்குது. இது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூனு. நம்ம சால்ட்டு இதில் ஒரு பிஞ்ச் வேணும் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை. அந்த ரெசிபி நான் அந்த கேக் இந்த பால்வாடி சத்து மாவு வச்சு செஞ்சுருக்க ரெசிபி அது. இப்போ இது எல்லாத்தையும் இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த விஸ்கரை வச்சு ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா கிளியராக நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். நல்லா எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம். இப்போ அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து இப்போ கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து 1 கப் நிறைய நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா மாவு தான் போடுறேன்னா, நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட பண்ணலாம், நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறதா இருந்தால். சரிங்களா? இப்போது இதை நல்லா நம்ம இந்த கட்டிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு இதிலே நம்ம இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவு போட்டு அதையும் நம்ம இதுலேயே நம்ம பண்ணிவிட்டு அந்த கட்டியோடைய அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடணும். கட்டிலாம் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதனால் அந்த ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டுற ஃபில்டர் பண்ணுறத ஜலிக்கிறத அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ நம்ம கலக்கி விஸ்க் பண்ணி வச்சிருக்க வெட் இன்க்ரீடியண்ட்டை இதில் ஊற்றி இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நம்ம பண்ணணும். கொஞ்சம் கூட நீங்கள் விட தேவையில்லை. நம்ம நல்லா அந்த ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கிறதுல அப்படியே வழிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ இதை அப்படியே லைட்டாக கலக்க போகிறோம். நல்லா ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்க போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப கட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பால் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேப்பர், பட்டர் பேப்பரை அது உள்ளே வைக்கிற அளவுக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அது அளவு சரியாக இருக்கான்னு வச்சு எடுத்து பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆயில் இந்த டின் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேக்கிங் டின்னை கடையில் விற்பாங்க இல்லையா, அந்த அலுமினிய ட்ரே தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது நல்லா அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் வச்சு செய்யலாம். இப்போ இதில் எண்ணெயை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இல்லை பட்டர் இருந்தால் கூட நீங்கள் பட்டரை ஹீட் பண்ணி அதையுமே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நம்ம எந்த மாவுகள் கேக் செய்கிறோமோ அதை போட்டு நல்லா அந்த பேன் ஃபுல்லாக வரணுங்க. அது ஒரு இடத்துல கூட விடாமல் ஃபுல்லாக டஸ்ட் ஆகணும். இந்த ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம கேக் பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும் அந்த பேனில். அதுக்காக தான் அந்த பட்டர் ஷீட் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி மட்டும் போட்டாலுமே ஓகே. அடி கொஞ்சம் லைட்டாக பிடிக்காம தான் வரும். நான் இன்னைக்கு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் நான் ஷீட் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருப்பேன். நல்லா தான் வந்தது. இப்போ அது மேலே நம்ம கலந்து வச்சிருக்க அந்த பேட்டரை அதில் ஊற்றுறோம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு போட்டு நல்லா இது பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் நல்லா அதில் எந்த ஒரு மாய்ஸ்டும் இல்லாத அளவுக்கு அதை லைட்டாக தட்டி தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நட்ஸு நம்மளோட சாய்ஸ்க்கு நான் வந்து இன்றைக்கி பாதாம், முந்திரி, வால்நட்ஸு இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறையவே போட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த பேட்டர்லேயே போட்டு கலக்கலாம்னு நினச்சேன், ஞாபகமே இல்லாமல் போட்டேன். இப்போ மேலேயே மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அவனில் எடுத்து அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்போ அது மேலேயே நம்ம இந்த கேக் ரெடி பண்ண பேட்டரை வச்சுட்டு அவ்வளோதான் வைக்கிறோமா, வச்சு கரெக்டாக வச்சுட்டு நம்ம மூடணும். மூடிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதில் நம்மளோட இந்த கேக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் அதுக்கு வந்தீங்கன்னா அது 160 டிகிரி காட்டுதா. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 160 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் காட்டுது. நான் வந்து கூட ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து எனக்கு 5 மினிட்ஸ் பிஃபோராகவே ரெடி ஆயிடுச்சு. அதனால 30 மினிட்ஸே எனக்கு போதும். நீங்கள் அதுக்கு இடையில நீங்கள் வந்து அதான் அந்த 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லேருந்து ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். நான் வந்து இதை பாருங்கள், இடையில ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அது லைட்டாக ஒட்டுச்சு. அப்படின்னா இன்னும் வேவலை. அதனால் மறுபடியும் மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு வச்சேன். நான் செக் பண்ணும்போது எத்தனை மினிட்ஸ்ன்னு காட்டுது பாருங்கள். அதுலேயே 160 டிகிரி இருக்கா, 11 மினிட்ஸில் காட்டியிருக்கேன். மறுபடியும் இது ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட்டாக 30 மினிட்ஸில் தான் நான் எடுத்தேன். பார்த்தா இங்கே பாருங்கள் ஒட்டாமல் அந்த டூத் பிக் இருக்கு இல்லையா, அதில் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வேணும்னா கூட கத்தி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து தண்ணியில் நினச்சிட்டு அது கூட விட்டு பார்க்கலாம். பட் ஆனால் அந்த டூத் பிக் தான் பொதுவாக சொல்லுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேக்கை எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். கத்தியால் எடுத்து நல்லா ஓரத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம மாவு போட்டு டஸ்ட் பண்ணதால் அது ஒட்டாமல் வந்திருக்கும் சூப்பராக. அதை பாருங்கள். இப்போ அதை எடுத்து பிளேட்டில் போடுறோம். நட்ஸ் நிறைய போட்டதால் அது கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். அதை பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சா. இப்போ அது மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை நம்ம எடுக்க போகிறோம். சூப்பராக இருந்ததுங்க கேக்கு. எங்கள் வீட்டில் அது கரெக்டாக ஒரு 6 பீஸ் தான் வந்தது. எல்லாமே காலி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ்லாம் நிறைய நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் வரும். யார் வேணால் ஈஸியாக செய்யலாம். அதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பனானா கேக் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பனானா கொக்கோ கேக்கு. அதுவும் ஏர் ஃப்ரையர்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஏர் ஃப்ரையர் நமக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.